வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான தாறுமாறான தக்காளி சோறான நம்மளோட விஜய் அவருடைய சண்டே எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு. அடடா, கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கே. நேற்றோட இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கே. ஏன்னா நேற்று கூட கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் இன்றைக்கி ஸ்டார்டிங்கே வந்து 5வது கேரில் போய் டமாடிமின்னு வச்சார். அதில் ஜெஃப்ரிக்கு வந்து சரியான நடி கொடுத்தாரு. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம தர்ஷிகாவை என்னங்க நீங்கள் தர்ஷிகாவை புரட்டி எடுக்க மாட்டேங்க போங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து செம்ம டென்ஷன் இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி தர்ஷிகாவை அடி பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிட்டாங்க. மயக்கத்தில் அப்படியே தள்ளாடுறாங்க. நீங்கள் உட்காந்துக்குங்கம்மான்னு சொல்கிற அளவுக்கு அவரே சொல்கிறார். பார்த்து நீங்கள் உட்காந்துங்க இப்போ டயர்டாக தான் இருப்பீங்கன்ற மாதிரி கலாய்க்கிறார். அதுவும் ஒரு வார்த்தை சொன்னார், திருடன் கையில் வந்து சாவியை குத்தமரை போச்சுலன்ட்டு. மூஞ்சே மாறி போச்சு. ஏன்னா அவங்க கிச்சன் இன்சார்ஜ், இவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் அதுவும் திருட்டுத்தனமாக இவங்களும் அந்த விஜய் விஷாலும் ரவால் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு கிளாஸ் பாலை வந்துட்டு அதுவும் கொடுக்க முடியுமா ரிக்வஸ்ட் பண்ண மஞ்சரியை வந்து கலாய்ச்சி அதனால் ஒரு பெரிய இஷ்யூ வந்து அதை வந்து ஜாக்லின் வந்துட்டு கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ நாங்கள் கூட சாம்பார் சாதம் சாப்பிட மாட்டோம், இன்றைக்கி சாப்பிடல, அதில் கூட பருப்பு எங்களுக்கு கொடுக்குறீங்களா, நாங்கள் பருப்பு பாயாசம் செஞ்சுக்கிறோம். உடனே இந்த அம்மா சவுந்தரம் என்னம்மா இது, இல்லை நாய் மாதிரி கத்துறேன், நாய் மாதிரி நீங்கள் கத்த வேண்டாமா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து சேர்த்து புரட்டி எடுக்கிறார். அதுவும் தர்ஷிகா கேட்டார், ஏம்மா ரவா லட்டு எப்படி செய்யணும் கொஞ்சம் சொல்லி தரீங்களாம்மா. ஏன்னா இதுக்கு முன்னாடி சம்மந்தி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ரவா லட்டு சார் கொஞ்சம் அரிசின்ட்டேன் சக்கரை ரவை இதை வந்து அதாவது கொஞ்சம் தான் இருந்துச்சு, அது வேஸ்ட்டாக போய்டுன்னு சொல்லிட்டு 24 லட்டு 22 லட்டு வந்துச்சான். இன்னும் கொஞ்சமாக இருக்குன்னு சொன்னீங்க, 22 லட்டு வந்திருக்கு. சரி ஓகே, ஏதோ எல்லாருக்கும் சேர்ந்து செஞ்சுருக்கீங்க. அது வந்து ஆனால் உங்களால் செய்ய முடியறது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நைட்டு திருட்டு பிரியாணி செய்கிறதுக்கு எல்லா போர்ஷனும் எல்லா அந்த பொருளாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் இவங்க கேட்ட ஒரு கிளாஸ் பாலில் தான் உங்களுக்கு பிரச்சனையாமல். அதுவும் ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு சண்டை போடுறாங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி வச்சு செஞ்சார். அவங்க திட்ட டயர்டாக வராங்க. என்னம்மா டயர்டாக இருக்கா, உட்காந்துருங்கம்மா. எந்திரிக்கிறார். இதுக்கு என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் சார், எம்மா தப்பு உட்காருங்கம்மா. ஐயோ வேறு மாதிரி வெறுத்தனமாக இருந்துச்சு. தர்ஷிகாவுக்கு தேவை தான். ஏன்னா அந்த திருட்டு பிரியாணி சம்பவத்துலேயும் இவர் சொன்னதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, புதன்கிழமை கிழமை நைட்டே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் சொல்லியிருப்பார் விஜய் விஷால் இன்றைக்கி செய்வோம் ஆனால் எல்லோரும் கொடுப்பேன். அதெல்லாம் வேணாண்டா, நம்மளே சாப்பிட்டு தடையமெல்லாம் பண்ணிடலாமா. அப்போ அது பண்ணுறதுக்கு எத்தனை பொருள் தேவைப்படும், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு கிளாஸ் பாலில் தான் பிரச்சனையாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வேறு மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.